நாட்டின் கனிமங்கள் பெரிய அளவில் சுரண்டப்பட்டு வருவதாக சகாயம் தரப்பு வழக்கறிஞர் சுரேஷ் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம் செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடைபெற்றது அது குறித்து விரிவாக சொல்லுங்க. இல்லை, இன்றைக்கு சகாயம் கமிட்டியுடைய அறிக்கையை சமர்ப்பித்தோம். 600 பக்கம் அடங்கிய ஒரு அறிக்கை, கூடவே ஒரு 7000 பக்கத்துடைய டாக்குமெண்ட்ஸு அனைத்தும் இன்னைக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம். கூடவே மனு தாக்கல் பண்ணோம். அந்த இன்னொரு 4 வாரம் டைம் தேவை. ஏன்னா மதுரையில் தான் ஆஃபீஸ் நடந்துட்டுருக்கு. ஆஃபீஸ்லாம் மூடணும். நிறைய மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் பாக்கி இருக்குது அது மூடுறதுக்கு. அதனால் அந்த இதை நம்ம டிசைட் பண்ணணும்னு கேட்டோம். அது சரின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் சொன்னீங்க, ஒரு சில சிறப்பு நீதிமன்றங்கள் அமைச்சு இது தொடர்பான வழக்குகளை விரைவாக முடிக்கணும்னா அதுக்கு நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? நான் உள்ள ஒரு வாதம் வரும்போது ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ தான் அந்த தொடர்பாக தான் சொன்னேன். இந்த சகாயம் கமிட்டியை நியமனம் செஞ்சதுக்கு காரணமே இந்த கிரானைட் முறைகேடு கடந்த 20 ஆண்டு காலமாக நடந்திருக்குது. நிறைய ஆயிரக்கணக்கான கோடிகள் மோசடி நடக்கப்பட்டிருக்குன்றது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. சகாயத்துடைய அறிக்கையே மே 2012. அதே மாதிரி அன்ஷுல் மிஸ்ரா அடுத்த கலெக்டர் அவர் மூலமாக ஸ்பெஷல் டீம் போட்டாங்க. அவங்களுடைய அறிக்கையிலேயே 18,000 கோடி ரூபாய் மோசடி நடந்துக்கிறதாக, இல்லை லாஸ் நடந்திருக்கிறதாக அவங்க கமிட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் காண்பித்து நாங்கள் சொன்னோம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இத்தனை பெரிய உயர் அதிகாரிகளும் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதில் கலந்துருக்கிறதுனால சகாயம் கமிட்டிக்கு தானாக முன் வந்த சாதாரண ஆட்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஏன்னா நாங்கள் ஒரு மனு போட்டதில் நாங்கள் கேட்டோம், அந்த விசில் ப்ளோவர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. ஏன்னா ரொம்ப பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால ரொம்ப அச்சம் இருக்குது அந்த பகுதியில். பொதுமக்கள் மீதும் அச்சம் இருக்குது, அதே மாதிரி அதிகாரிகள் மீதும் இருக்குது. முறைகேடுகள் இன்னமும் வெவ்வேறு இடத்துல நடந்துகிட்டு இருக்குன்னு கனிம மணல் உள்ளிட்ட விவகாரங்களில் அதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தால் விசாரிக்க சகாயம் குழு தயாராக இருக்கிறது. நான் சகாயம் இல்லைங்க, நீங்கள் அவரை தான் கேட்கணும். நான் அவருக்கு சட்ட ஆலோசகர் முறையில் தான் நான் இருக்கேன். அவருக்காக நான் இங்கே வாதாடுறேன். ஆனால் இந்த நாட்டுடைய பொது குடிமன்ற முறையில் சொல்லணும்னா பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு. இது அரசாங்கத்துடைய அறிக்கை 2012 அரசாங்கத்துடைய அறிக்கையில், சகாயம் அறிக்கையில் 16,300 கோடி ரூபாய் மோசடினாங்க. அன்ஷுல் மிஸ்ரா அப்புறமா கமிஷனர் ஆஃப் ஜியாலஜி மைனிங்கில் 18,500 ஒரு க்ரோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே எடுத்துப்போம். இப்போ வந்திருக்கக்கூடிய இதை நம்ம எடுத்துக்கல. அவங்க இதில் சொன்னாலே ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2 தாலுக்காவில் இந்த சமம் வந்துச்சுன்னா எவ்வளோ கனிமங்கள் இருக்குது. இதெல்லாம் எடுத்துனா எங்கே போகும் ஃபிகரு? தமிழ்நாட்டில் 2 பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று ரிவர் சாண்டு, ஒன்று சீ சாண்டு. தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அதெல்லாம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ன்றாங்க அந்த இது. ஆகையால் இதிலெல்லாம் இந்த நாட்டுடைய குடிமன்றில் கவலைக்குரிய ஒரு விஷயம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிளண்டர் நடந்துட்டுருக்கு. இது சாதாரண வார்த்தை இல்லை, பிளண்டர் தான் நடந்துட்டுருக்கு. இதை ஒட்டி இன்னும் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. மனசில் கஷ்டமாக இருக்கக்கூடியது என்னென்னா, சாதாரண மக்கள் பெரிய அளவில் கொந்தளிப்பு நியாயம் கேட்காத வரைக்கும் இந்த மாதிரியான பிளண்டர் நடக்கும்.